ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு டேபிள் ஃபேனோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஃபேனுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பேட்ரி இன்டர்னலாக வந்து எதுவுமே வராது. இது பேட்ரி ஃபேனும் கிடையாது. இதுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எக்ஸ்டர்னலாக வந்து ஒரு 12 வோல்ட் கொடுத்தீங்கன்னா இந்த ஃபேன் வந்து ரன் ஆகும். இதோட வாட்ஸ்ன்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 30 வாட்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம இப்போ வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சின்னதாக சோலார் செட்டப் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, லைட்டிங்க்கு மட்டும் வாங்கியிருப்பாங்க. அவங்களாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஃபேன் வாங்கி யூஸ் பண்ண முடியும். இதோட பேக்கப் டைமும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் சின்ன பேட்ரி வந்து கொடுத்தாவே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நேரம் வந்து இது வந்து ஒர்க் ஆகிற மாதிரி தான் வந்து இதோட டிசைன் பண்ணியிருக்காங்க. வாங்க இதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இது எப்படி ஒர்க் ஆகுது எல்லாமே வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த ஃபேனை கவர்லேருந்து வெளியில் எடுத்தாச்சு. இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 வந்து ஸ்விட்சு வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஃபேன் வந்து ஆன் ஆஃப்காக வந்து வச்சுருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லைட் ஆன் ஆஃப்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ஃபேனில் வந்து லைட் எதுவுமே கிடையாது. அதுக்கு பதிலாக இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்பீடு வந்து லோ ஸ்பீடு, ஹை ஸ்பீடு அதுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் வந்து ஒரு 2-3 மாடல் வரனால இதோட கவர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா காமனாக செஞ்சுருப்பாங்க போல். அதனால தான் வந்து அது மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ளார வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மோட்ரு வருது. ஒரு டிசி மோட்ரு, ஹை ஸ்பீடு மோட்ரு வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டிசி சப்ளை வந்து 12 வோல்ட் டிசி சப்ளை கொடுக்கறதுக்கான வயர் வந்து கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் சின்னதாக தான் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் தேவைப்பட்டால் எவ்வளோ வேணாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், பின்னு மாதிரியும் போட்டுக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். வாங்க இப்போதைக்கு இதில் வந்து ஒரு 12 வோல்ட் சப்ளை கொடுத்து இதோட ஸ்பீடு எப்படி இருக்குது, இதோட காற்று எப்படி இருக்குதுன்னு வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். கூடவே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது எவ்வளோ ஆம்ஸ் எடுக்குது, எவ்வளோ நேரம் பேக்கப் டைம் வந்து வரும், இது எல்லாத்தையும் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். தேவைப்பட்டவங்க நீங்கள் லோக்கல் ஷாப்பில் வந்து நீங்கள் வாங்கிக்க முடியும். கடை எங்கே இருக்கணும்னு நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து சொல்கிறேன். பாருங்கள், நான் 12 வோல்ட் சப்ளை தரதுக்காக இது ஒரு ட்ரில்லிங் மிஷின், ஹேண்ட் ட்ரில்லிங் மிஷினோட பேட்ரி 12 வோல்ட்டு தான். இதை நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ளஸ்ஸு மைனஸ் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம இதை வச்சு கனெக்ட் பண்ணுவோம். நீங்கள் இதுக்கு எத்தனை ஏஹெச் பேட்ரி கனெக்ட் பண்ணுறீங்கிறது வந்து முக்கியம் இல்லை. 12 வோல்ட் சப்ளை கொடுக்கணும். ஏஹெச் வந்து எதை வச்சு தீர்மானிக்கலாம்னா பேக்கப் டைமு. நீங்கள் எத்தனை ஏஹெச் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பேக்கப் டைம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். நான் இது வந்து 1.5 ஏஹெச் தான். இதில் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ நேரம் ஓடணும் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம வந்து அந்த 12 வோல்ட் பேட்டரியை நம்ம கனெக்ட் பண்ணி பக்கத்தில் வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஃபேனை வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஆன் பண்ணும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு ஸ்பீடு ஓடுது. இப்போ இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹை ஸ்பீடு, இது வந்து லோ ஸ்பீடு. ஸ்பீடு வந்து மாறுது. உங்களுக்கு காற்றுல வந்து கேட்குதா அப்படின்னு தெரியல. நல்ல ஒரு ஃபோர்ஸில் வந்து ஓடுது. இப்போ வந்து ஸ்பீடு மாற்றி பார்த்துருவோம். இது வந்து ஹை ஸ்பீடு. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து லோ ஸ்பீடு. நல்ல ஒரு ஏர் ஃப்ளோ வந்து இருக்குது. கண்டிப்பாக இது வந்து ஒரு ஒர்த்தான ஃபேனுன்னு தான் வந்து சொல்ல முடியும். அந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்பீடு வந்து இருக்குது. இப்போ இந்த பேட்டரியோட ஆம்ஸை நம்ம செக் பண்ணுறதுக்காக ஒரு டிசி கிளாம் மீட்ரு வந்து நான் வந்து வச்சுருக்கேன். இப்போது இந்த கிளாம் மீட்ரு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏசி டிசி ரெண்டுலேயுமே வந்து வேலை செய்யும். இப்போது இந்த ஃபேனோட ஆம்ஸை நம்ம வந்து செக் பண்ணுறதுக்காக நம்ம வந்து கிளாம் மீட்ரு வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பாருங்க, அதோட பாசிட்டிவில் நான் கிளாம் மீட்ரு மாட்டியிருக்கேன். சரிங்களா? இப்போ 0 ஆம்ஸ் வந்து இருக்குது. நான் இப்போ ஃபேன் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணோன்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1.5 ஆம்ஸுக்கு வந்து போயிட்டு திரும்ப 0.89 அப்படி வந்து நிற்கிது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபேன் வந்து தேவைப்படுறவங்க கண்டிப்பாக நான் கடையோட நேமு அண்ட் வந்து ஷாப்போட லொக்கேஷன், ஃபோன் நம்பர் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 850 ருபீஸ் வருது, 850 ரூபா. நீங்கள் எந்த பேட்ரி வேணாலும் போட்டு வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இல்லை நான் வந்து அடாப்டர் போட்டு யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் கண்டிப்பாக அடாப்டர் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நார்மலாக ஏசி டேபிள் ஃபேன் என்ன அளவு காற்று தருமோ அதை விட 1 மடங்கு அதிகமாகவே தருதுன்னே நான் சொல்வேன். கண்டிப்பாக தேவைப்படுறவங்க நீங்கள் யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.